ஹலோ மக்களே, எல்லாரும் சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐபிஎல்லும் வேற லெவல்ல கிளாஷா போய்கிட்டு இருக்குது. நம்மளுக்கு மீம்ஸும் வந்து நிறைய வந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு வந்து மீம்ஸ், ரீல்ஸ் ரெண்டுமே வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஆக்ஷன் மேடம். இது வந்து ஆர்சிபி vs கேகேஆர் மேட்ச். கேகேஆர் கிட்ட சொல்றாங்க, என்ன 2-7 டார்கெட்டா சேஸ் பண்றீங்க, இந்த அடி அடிக்கிறீங்க, அம்மா சரியான அடிங்க, டப்பு 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 டப்புன்னு அடிச்சு மேட்ச் முடிச்சுட்டே வந்து போயிட்டாங்க. கிட்டத்தட்ட பயங்கரமான ஒரு சேஸ்ன்னு தான் வந்து நான் சொல்லணும். இதை சேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆர்சிபி நிலைமை இப்படி இருக்கே சுதாகர், ரொம்ப கேவலமா இருக்கு கோபி, ரொம்ப கேவலமா இருக்கு. ஆல்ரெடி மேட்ச் ஸ்டார்ட் பண்ணும் போதே சொன்ன விஷயம் தான், என்னன்னா ஆர்சிபிக்கு வந்து போலிங் எனக்கு சரியே இல்லை, கேவலமா இருக்குன்னு சொன்னாங்க. டீம் மேனேஜ்மெண்ட் இதை கேட்டாங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ கடைசியில என்ன நிலைமையும் நீங்களே பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அடுத்து ஜெய்ஷா, என்னடா ஹோம் கிரவுண்ட் ஏதாவது மாத்தி விடணுமா? எந்த பயனும் இல்லை. ஆனா மாத்தி விடாமலே ஹோம் கிரவுண்ட்ல தோத்துட்டாங்க. இதுக்கு மேல மாத்தி விட்டு ஏன் என்ன கம்பீர் அப்படி பேசிட்டாப்லனா, அதனால இன்னைக்கு வெரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி வின் பண்ணிடுவோம்னு நினைச்சியா ஆர்சிபி? நீங்க வின் பண்ணுவீங்க நாங்க நினைக்கவே மாட்டேங்கிறோம்யா. இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? பாவே ஆர்சிபி ஃபேன்ஸ், அவங்க ஏதாச்சும் பண்ணி விடுங்க. அடுத்து ப்ரூவ் ஆஃப்டர் ஃபைட் கேர்ள்ஸ், இனிமேல் அவ கூட நான் லைஃப் லாங் பேச மாட்டேன். பாய்ஸ் ஆஃப்டர் 5 minutes, டே வாடா டீ குடிக்க போலாம். அடுத்து ஆர்சிபி இஸ் ஃபர்ஸ்ட் டீம் டு லூஸ் த ஹோம் கேம் இன் திஸ் சீசன். எல்லாத்துக்கும் ஒரு பிளேயர் சொல்லி வந்து நம்ம ஆர்சிபி தான் போட்டிருக்காங்க. நான் நம்பர் 1. அடுத்து வந்து ஒரு ரீல், அதை பார்த்துட்டு வாங்க நம்ம பேசுவோம். என்னடா எங்க வீட்லயே அடிக்கிறீங்க எங்களை? என்னடா எங்க வீட்டுல என்னடா அடிக்கிறீங்க? வெளில அடிச்சா வீட்டுல வந்து எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுண்டா, அம்மா அடிச்சுட்டாங்கம்மா, அப்பா அடிச்சுட்டாங்கப்பா, என்ன பண்றது தெரியலன்னு. வீட்லயே அடிச்சா யாருக்கிட்ட போய் சொல்லுவோம்? என்னடா வீட்டுல அடிக்கிறீங்க? அனாதை நினைச்சிட்டீங்களா? கேட்க ஆளே கிடையாது. கதறாங்கப்பா கதறாங்க, என்ன அடிக்கிறாருங்க, ஐயோ முடியல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து டீம்னா மேட்ச் தெரியாம இது வந்து மும்பைக்கும் ஹைதராபாத்துக்கும் நடந்தா வரக்கூடிய ஒரு காமன் ஆடியோ. பட் மும்பை டீமுக்குள்ளேயே போட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து மும்பை இந்தியன்ஸை மீட்டெடுக்க மாண்புமிகு இதய தெய்வம் கிரிக்கெட் கடவுள் சச்சின் அவர்களின் ஆசியோடு, தொண்டர்களின் ஆசியோடு ஹர்திக் பாண்டியா குஜராத்தில் இருந்து கேப்டனாக வந்திருக்கிறேன். ஏற்கனவே ஒரு கேப்டன் இருக்கும்போது அதை மீட்டெடுக்கிறேன், ரூட் எடுக்கிறேன் அப்படின்னு காசை வாங்கிட்டு அவர் கூவிக்கிட்டு இருக்காரு. அவர்களுக்கு மக்கள் தக்க பாடத்தை சீக்கிரம் புகட்டுவார்கள். சொல்றது எனக்கு தெரியல, நீங்களே வந்து அது ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. அந்த மீம்ல எனக்கு அந்த ரீல்ஸ் எனக்கு பிடிச்ச ஹைலைட்டான விஷயம் சச்சின் டெண்டுல்கர் அவரோட பேச வந்து நீங்க நல்லா ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க 10 நிமிஷம் கக்க சிரிப்பீங்க. அந்த அளவுக்கு ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியாவுக்கு பிக்ஸ் ஆச்சாடான்னு தெரியல, ஆனா நம்ம சச்சின் டெண்டுல்கருக்கு கரெக்டா பிக்ஸ் ஆயிருக்கு. அடுத்து பூரன் சொல்றாரு, இவன் எனக்கெல்லாம் 200 டார்கெட் செட் பண்ணி நல்லா அடிக்கிறோம்னா இவன் சீக்கிரமா அவுட் ஆனதுதான் காரணமா. கேஎல் ராகுல் ஒரு காலத்துல என்ன மாதிரி பெர்ஃபார்மரா இருந்தவரு, கட்சியில இவரோட நிலைமையை பாத்தீங்களா? அடுத்து ஒரு ரீல்ஸ் பார்ப்போம். ஒரு நல்லது, ஒரு சீனியர், உன்னோட வயசுல அனுபவசாலி, நான் சொல்றேன், எல்லா இடமும் போய் பார்த்துட்டு வந்திருக்க, அடி மிதி குத்து எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்க, அனுபவத்துல சொன்னா நல்லா ஆடுறான்னா நீ என்னையே என்ன சொல்ற, மூடுன்ற. நான் மூடிக்கிறேன்ப்பா, இல்லை மென்டல் ஆகி சுத்த போறேன். அன்னைக்கு நான் தான் உன் ஆஸ்பத்திரியில சேர்க்க போறேன் கன்ஃபார்ம். இது ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் வந்து வன்மத்துல செஞ்ச மாதிரி தெரியுது. அப்படிதான் பண்ணுவேன். ஆனா சிச்சுவேஷன் கரெக்டா செட் ஆகுது, ஒண்ணுமே பண்ண முடியாது. எடுங்க பாத்துக்கலாம். அடுத்து நீங்க பாலை பார்த்து ஆடுங்க. பாலை பார்க்க முடிஞ்சா தானே ஆடுறதுக்கு. விருட்டு விருட்டு விருட்டுன்னு போட்டுக்கிட்டு இருக்கியா மனுஷனாவே? கொஞ்சம் மனச்சாட்சியோட பால் போடுறாங்களா? சிங்கிள் வாட்ச் எடுத்து கொடுங்க சீனியர். மேட்ச் ஜெயிச்சதே மெயின் ரீசன் வந்து மனிஷ் யாதவ் தான். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் 3 விக்கெட் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். அந்த 3 விக்கெட் வந்து ரொம்ப குரூஷியலான விக்கெட். விக்கெட் விழாத நேரத்துல வந்து அவர் விக்கெட் எடுத்து ஒரு
ஃபர்ஸ்ட் விக்கெட்டுக்கு வந்து 100 ரன் பார்ட்னர்ஷிப் போட்ட ஒரு டீம் ஈஸியா ஜெயிச்சிரும். ஆனா அந்த மேட்சே வந்து தலைகீழ மாத்தினது வந்து மனிஷ் யாதவ் தான் வந்து சொல்லணும். ஆனா சரியான ஸ்பீட்ல போட்டாருங்க. இதே ஸ்பீடு வந்து கண்டினியூ பண்ணா இந்தியாவில வந்து ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர் வரதுக்கான வாய்ப்புகள் இதற்கு அதிகமா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. அது போக இந்த சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம், டாடா, பை பை.